நமது வேதியியல் ஆசிரியர் குடும்பத்தில் பயணிக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். எ ஏற்கனவே யுஜிடிஆர்பிக்கு நீங்கள் நன்றாக படிச்சுட்டு இருப்பீங்க. இந்த பகுதியானது ஒரு சிறு உதவியாக இருக்கும். ஏற்கனவே நான் 2024 கொஷின் பேப்பர் சொல்லியிருக்கேன். இந்த டாப்பிக்கிலிருந்து 3 கொஷின் கேட்டிருக்காங்க. அதில் ஒரு கேள்வி எப்படி கேட்டிருக்காங்கன்னா, இனக்கலப்பு கொடுத்துட்டு வடிவமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2வது அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரான் இரட்டைகளுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் இந்த டாபிக் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்கக்கூடியது ஹைபிரிடைசேஷன் இனக்கலப்பு கண்டறிவதற்கான ஃபார்முலா என்ன இருக்குது, கண்டிஷன்ஸ் என்னென்ன இருக்குது, அதன் மூலமாக அதனுடைய ஜியாமெட்ரி எப்படி சொல்லலாம், அதுக்கு அடுத்ததாக அதில் இருக்கக்கூடிய பிணைப்பு கோணம் என்ன, பாண்டாங்கல் என்ன, அதுக்கு அடுத்தது நம்பர் ஆஃப் லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரான் இரட்டைகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்பதை நாம் கண்டுபிடிக்கலாம். அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது, ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிப்பதற்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். முதல் ஸ்டெப், நமக்கு கொடுக்கப்பட்ட மூலக்கூறில் உள்ள அனைத்து அணுக்களின் இணைத்திரை எலக்ட்ரான்களின் கூடுதல் கண்டறிய வேண்டும். முதல் படி, ஒரு மாலிகுல் கொடுத்துருக்காங்கன்னா அந்த மாலிகுல் இருக்கக்கூடிய எல்லா ஆட்டத்தினுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்ததாக அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் இணைத்திரை எலக்ட்ரான்களுடைய கூடுதல் 2 முதல் 8 வரை இருந்தால் 2ஆல் வகுக்கவும். உங்களுக்கு அந்த ஆட் பண்ணக்கூடிய மதிப்பு 2 to 8 இருந்ததுன்னா டிவைட் பை 2. அப்படி இல்லை, உங்களுக்கு அந்த ஆட் பண்ண மதிப்பு இணைத்திறன் எலக்ட்ரானுடைய கூடுதல் வேலன்ஸ் எலக்ட்ரானுடைய கூடுதல் 9 முதல் 56 வரை இருந்தால் அதை நீங்கள் என்ன பண்ணணும், 8ஆல் டிவைட் பண்ணிக்கணும், 8ஆல் வகுக்கவும். அதற்கு அடுத்ததாக அப்படி வகுக்கும்போது உங்களுக்கு ஏதாவது மீதி இருந்ததுன்னு வச்சுங்களேன், ரிமைண்டர் இருந்ததுன்னா அந்த ரிமைண்டர் 2லிருந்து 8க்குள்ளே இருந்ததுன்னா மறுபடியும் அதை 2ஆல் வகுக்கவும். அந்த வகுக்கப்பட்டு மறுபடியும் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும், ஈவு கிடைச்சிருக்கும் இல்லையா, அந்த ஈவையும் ஏற்கனவே இருந்த ஈவுடன் நீங்கள் என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும். வகுக்கும்போது ரிமைண்டர் 8க்குள் இருந்தால் மறுபடியும் 2ஆல் வகுத்து ஏற்கனவே உள்ள ஈவுடன் என்ன பண்ணணும், கூட்டிக்கணும். இல்லை 8ஐ விட அதிகமாக இருக்குது, அந்த ரிமைண்டர் உங்களுக்கு 8ஐ விட அதிகமாக இருக்குன்னா மறுபடியும் நீங்கள் 8ஆல் வகுத்து வரக்கூடிய ஈவை ஏற்கனவே இருக்கக்கூடிய ஈவுடன், அதாவது கோஷன்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதோடு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். ஸ்டெப் 4, அப்போ கடைசியாக கிடைத்த ஈவு, இப்போது எல்லாமே முடிச்சிட்டோம், எதுவுமே மீதி வரல. அப்போ கடைசியாக கிடைத்த கோஷன்ட்னுடைய மதிப்பு இங்கே 2 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ 2 என்று இருந்தால் அப்போ எந்தெந்த ஆர்பிட்டால்கள் இனக்கலப்பில் ஈடுபடும். முதல்ல எஸ் ஆர்பிட்டாலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கு தெரியும், எஸ் ஆர்பிட்டாலில் அதில் இருக்கக்கூடிய துணைக்கூடுகள் 1 தான். பி ஆர்பிட்டாலில் 3 இருக்கும், டி ஆர்பிட்டாலில் 5 இருக்கும், எஃப் ஆர்பிட்டாலில் 7 இருக்கும். அப்போது ஒரு எஸ் ஆர்பிட்டாலும் ஒரு பி ஆர்பிட்டாலும் இனக்கலப்பில் ஈடுபடும். அப்போது அந்த இனக்கலப்பினுடைய பெயர் sp இனக்கலப்பு. அப்போ உருவாகக்கூடிய புதிய ஆர்பிட்டால்கள் 2 புதிய இனக்கலப்பு ஆர்பிட்டால்கள் கிடைக்கும். அப்போ அதனுடைய பெயர் sp இனக்கலப்பு ஆர்பிட்டால், sp இனக்கலப்பு ஆர்பிட்டால், 2 புதிய ஆர்பிட்டால்கள் கிடைக்கும். இல்லை உங்களுக்கு கிடைத்த மதிப்பு 3ஆக இருந்ததுன்னா ஒரு எஸ் ஆர்பிட்டாலும் 2 பி ஆர்பிட்டாலும் உங்களுக்கு இனக்கலப்பில் ஈடுபடும். அப்போது கிடைக்கக்கூடிய இனக்கலப்பு ஆர்பிட்டாலுடைய பெயர் sp2 இனக்கலப்பு ஆர்பிட்டால். இப்போது sp2 இனக்கலப்பு ஆர்பிட்டால் எத்தனை புதிய ஆர்பிட்டால் கிடைக்கும், எத்தனை அணு ஆர்பிட்டால்கள் இணைகிறதோ அத்தனை புதிய ஆர்பிட்டால்கள் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே 1, இங்கே 2 பி ஆர்பிட்டால், அப்போ மொத்தம் 3 ஆர்பிட்டல் இனக்கலப்பில் ஈடுபடுது. அப்போது எத்தனை புதிதாக கிடைக்குன்னா 3 புதிய ஆர்பிட்டால்கள் இனக்கலப்பு ஆர்பிட்டால் கிடைக்கும். அவற்றினுடைய பெயர் 3த்தினுடைய பெயருமே sp2. அப்போ 3 sp2 இனக்கலப்பு ஆர்பிட்டால் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு அடுத்ததாக 4 என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்போ 4ன்னு இருந்தால் ஒரு எஸ் ஆர்பிட்டாலும் 3 பி ஆர்பிட்டாலும் இனக்கலப்பில் ஈடுபடும். அப்போ கிடைக்கக்கூடிய இனக்கலப்பு sp3 இனக்கலப்பு. அப்போ sp3 இனக்கலப்பு கிடைக்குது. அப்போ எத்தனை புதிய இனக்கலப்பு ஆர்பிட்டால் கிடைக்கும், இங்கே ஒரு ஆர்பிட்டால், இங்கே 4 ஆர்பிட்டால்கள் இனக்கலப்பில் ஈடுபடுறதுனால 4 புதிய இனக்கலப்பு ஆர்பிட்டால் கிடைக்கும். அவற்றுடைய பெயர் என்னென்னா sp3 இனக்கலப்பு ஆர்பிட்டால். அதே மாதிரி இங்கே 5 என்று கிடைத்தால் ஒரு எஸ் ஆர்பிட்டால், 3 பி ஆர்பிட்டால், ஒரு டி ஆர்பிட்டால் இனக்கலப்பில் ஈடுபடும். அப்போ கிடைக்கக்கூடிய இனக்கலப்பு sp3d. அப்போ 5 புதிய இனக்கலப்பு ஆர்பிட்டால் கிடைக்கும். ஏன் அப்படின்னா 5 ஆர்பிட்டால் இனக்கலப்பில் ஈடுபடுது. அப்போ உருவாகிய 5 ஆர்பிட்டாலுடைய
அதனுடைய பெயர் என்னென்னா sp3d. அதற்கு அடுத்ததாக இங்கே 6 என்று கிடைச்சதுன்னா ஒரு s ஆர்பிட்டால் 3 p ஆர்பிட்டால் 2 d ஆர்பிட்டால்கள் இனக்கலப்பில் ஈடுபடும். அப்போ கிடைக்கக்கூடிய இனக்கலப்பு ஆர்பிட்டாலுடைய பெயர் sp3d2. அதற்கு அடுத்தது 7 என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒரு s ஆர்பிட்டால் 3 p ஆர்பிட்டால் 3 d ஆர்பிட்டால். அப்போது என்ன இனக்கலப்பு? sp3d3. அப்போ எத்தனை புதிய இனக்கலப்பு ஆர்பிட்டால் கிடைக்கும்? 7 ஆர்பிட்டால் கிடைக்கும். அந்த 7 ஆர்பிட்டாலுடைய பெயர் என்ன? sp3d3 இனக்கலப்பு ஆர்பிட்டால். இப்போது நான் ஒரு மாலிகுல் எடுத்துக்கிறேன், CO2 மூலக்கூறு எடுத்துக்கிறேன். இதனுடைய இனக்கலப்பு என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்கணும். அப்போது இதில் இருக்கக்கூடிய அணுக்களினுடைய இணைத்திறன் எலக்ட்ரான்களை, வேலன்ஸ் எலக்ட்ரானை நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணிக்கணும். இப்போது கார்பன் இருக்குது, ஒரு கார்பன் இருக்குது. அந்த கார்பனில் 4 இணைத்திறன் எலக்ட்ரான்கள் இருக்கும். இப்போது கிடைக்கக்கூடிய மதிப்பு 4. அதற்கு அடுத்ததாக ஆக்சிஜன் 2 இருக்குது. ஒரு ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய இணைத்திறன் எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை 6. அப்போது உங்களுக்கு மொத்தம் 12. அப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 16 இணைத்திறன் எலக்ட்ரான், வேலன்ஸ் எலக்ட்ரான் கிடைக்குது. இப்போது இந்த 16 கிடைச்சதுனால ஏற்கனவே பார்த்தோம், மதிப்பு 2லிருந்து 8 வரை இருந்தால் எதனால் வகுக்கணும்? 2ஆல் வகுக்கணும். இல்லை உங்களுக்கு 9லிருந்து 56 வரை இருந்தால் நீங்கள் 8ஆல் வகுக்கணும். இப்போது உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மதிப்பு 16. அப்போ 16 என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் எந்த மதிப்பால் வகுக்கணும்? 8ஆல் வகுக்கணும். அப்போ டிவைட் பண்ணணும் இல்லையா? அப்போ 16 / 8. அப்போ உங்களுக்கு என்ன மதிப்பு கிடைக்கும்? 2 கிடைக்கும். அப்போ 2 கிடைச்சிதுன்னா உங்களுக்கு என்னென்ன ஆர்பிட்டால்கள் இனக்கலப்பில் ஈடுபடும்? ஒரு s ஆர்பிட்டாலும் ஒரு p ஆர்பிட்டாலும் இனக்கலப்பில் ஈடுபடும். அப்போது இனக்கலப்பினுடைய பெயர் sp இனக்கலப்பு. வடிவம் நேர்கோட்டு வடிவம். அப்போ நேர்கோட்டு வடிவம், அந்த வடிவம் இது மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்? பிணைப்பு கோணம் என்ன? இப்போ பிணைப்பு கோணம் இங்கே எப்படி இருக்கும்னா, இதை மாதிரி போட்டோம்னா உங்களுக்கு 180 டிகிரி. இதை மாதிரி கண்டுபிடிக்கணும் ஒவ்வொன்றுத்துக்கும். அடுத்ததாக BF3 மாலிகுல் எடுத்துக்கலாம். BF3 ஒரு போரான் இருக்குது. ஒரு போரானில் இருக்கக்கூடிய இணைத்திறன் எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை 3. நாங்கள் 3 எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு மொத்தம் 3 இணைத்திறன் எலக்ட்ரான்கள் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக ஃப்ளூரின், 3 ஃப்ளூரின் இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளூரினிலும் இருக்கக்கூடிய இணைத்திறன் எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை 7. இப்போ மொத்தம் இங்கே 21. இப்போ இதனுடைய கூடுதல் 24 எலக்ட்ரான். இப்போ நீங்களே சொல்லுங்கள், இந்த மதிப்பு எதனால் வகுக்கப்பட வேண்டும்? 8ஆல் வகுக்கணும். 24/8. அப்போது எவ்வளோ கிடைக்குது? 3. அப்போ 3 கிடைச்சதுனால ஒரு s ஆர்பிட்டாலும் 2 p ஆர்பிட்டாலும் இதனுடைய கூடுதல் இங்கே சமமாக இருக்கணும். 1 + 2 3 சமமாக இருக்கணும். அப்போ ஒரு s ஆர்பிட்டால் 2 p ஆர்பிட்டால் இனக்கலப்பில் ஈடுபடுது. அப்போ கிடைக்கக்கூடிய இனக்கலப்பு sp2 இனக்கலப்பு. இப்போ sp2 இனக்கலப்பாக இருந்ததுன்னா இதனுடைய வடிவமைப்பு தலமுக்கோணம். தலமுக்கோணம், ட்ரைகோனல் பிளேனார் என்று சொல்லலாம். இப்போ இதனுடைய பாண்ட் ஆங்கிள் எப்படி இருக்கும்? ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். அதாவது இங்கே இப்படி 360 டிகிரி நாம் எடுத்துக்கலாம். அப்போ 360 டிகிரியில் உங்களுக்கு எத்தனை பாண்ட் இருக்குது? 1 2 3. அங்கே VSEPR கொள்கை என்ன சொல்லுதுன்னா, அந்த இடத்துல எல்லா பிணைப்புகளும் சம தொலைவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே 3 பிணைப்புகள் இருக்குன்னா அந்த 360 நாம் 3ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு 120 டிகிரி. அப்போ இங்கே பிணைப்பு கோணம் எவ்வளோ இருக்கும்? 120 டிகிரி இருக்கும். அதுக்கு அடுத்ததாக நான் SO2 மாலிகுல் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஒரு சல்பர் இருக்குது. சல்பரில் இருக்கக்கூடிய இணைத்திறன் எலக்ட்ரான்கள் 6. ஆக்சிஜன் குடும்பம் இல்லையா? 6. அப்போ இந்த 6 எலக்ட்ரான். அதுக்கு அடுத்தது ஆக்சிஜன் எடுத்துக்கலாம். 2 ஆக்சிஜன் இருக்குது. ஒரு ஆக்சிஜனில் உங்களுக்கு 6 இணைத்திறன் எலக்ட்ரான்கள் இருக்கும். மொத்தம் 12. அப்போ இவற்றினுடைய கூடுதல் எனக்கு 18 கிடைக்குது. அப்போ இங்கே 18 கிடைச்சிதுன்னா அதை நான் எத்தனால் வகுத்தணும்? எதனால் டிவைட் பண்ணணும்னா உங்களுக்கு 8ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 8ஆல் டிவைட் பண்ணும்போது 8 2s are 16 இல்லையா? அப்போது 2 8 2s are 16, 8 2 16. அப்போது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிடைக்குது. அதாவது இது வந்து ஈவுன்னு வச்சுக்கலாம், கோஷன்ட். இது வந்து ரிமைண்டர், மீதி. ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, இந்த இடத்துல மீதி 8க்குள்ளே வந்ததுன்னா அதை மறுபடியும் 2ஆல் வகுக்கணும்.
அப்படி வகுக்கும்போது ஏற்கனவே இருந்த ஈவு இருக்கு இல்லையா கோஷன்ட் அதோட ஆட் பண்ணிக்கணும். அப்போ இந்த 2 நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இங்கே 2/2 எவ்வளோ அப்படின்னா 1. அப்போ 1 கிடைச்சதுனால இது எப்படி எழுதிக்கலாம் டோட்டல் 3. அப்போ 3 வந்தால் என்ன இனக்கலப்பு உங்களுக்கு ஒரு s ஆர்பிட்டால் 2 p ஆர்பிட்டால் இனக்கலப்பில் ஈடுபடுது. அப்போ கிடைக்கக்கூடிய இனக்கலப்பு sp2 இனக்கலப்பு. அப்போ இதனுடைய வடிவம் என்னவாக இருக்கும்? இங்கே பார்த்தீங்கன்னா மையணுவாக சல்பர் SO2வில் மையணு சல்பர், அதனோட பார்த்தீங்கன்னா நேரடி பிணைப்பில் 2 ஆக்சிஜன்கள் மட்டும்தான் இருக்குது. அதாவது 2 சிக்மா பாண்டு நான் இப்படி போட்டுக்கிறேன். ஏற்கனவே பார்த்தோம் sp2வாக இருந்ததுன்னா இது மாதிரி தல முக்கோணம் ட்ரைகோனல் பிளேனார் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் இந்த இடத்துல 2 ஆக்சிஜன் இருக்கிறதுனால இந்த 2 பிணைப்பு மட்டும் போட்டுக்கிறேன். இந்த 2 பிணைப்பு போட்டுட்டேன். அப்போ இன்னொரு பிணைப்பில் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கும். மொத்தம் அவற்றினுடைய கூடுதல் தான் என்னவாக இருக்கணும் 3 இருக்கணும். ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இங்கே 3 வந்தது அப்படின்னா 3 பிணைப்புகள் இருக்கணும். அப்போ எத்தனை பிணைப்புகள் குறையுதோ அத்தனை லோன் பேர் இங்கே இருக்கிறது தான் அர்த்தம். அப்போ இங்கே 3 அப்படின்னா எவற்றினுடைய கூடுதல் சிக்மா பிணைப்பினுடைய கூடுதலும் லோன் பேர்னுடைய கூடுதலும் தான் இந்த 3. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல 2 சிக்மா பாண்ட் இருக்குது, ஒரு லோன் பேர் இருக்குது. அப்போ எத்தனை தனித்து இரட்டை எலக்ட்ரான்கள் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா இங்கே ஒரு ஜோடி இருக்குது. நம்பர் ஆஃப் லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் 1 அப்படின்னு சொல்லணும். இப்போ இதனுடைய வடிவம் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பென் ஷேப், வி ஷேப் அப்படின்னு சொல்லலாம். பென் ஷேப், வி ஷேப், தமிழில் சொல்லும்போது வளைந்த வடிவம். அப்போ பாண்டாங்கள் என்னவாக இருக்கும்? ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறோம் பாருங்கள், தல முக்கோணத்திலிருந்து இந்த வடிவம் தான் இப்போது இந்த வடிவமாக மாறி இருக்கு இல்லையா? அப்போ அங்கே பிணைப்பு கோணம் பாண்டாங்கள் 120 டிகிரி. ஆனால் இப்போது அதே இந்த இடத்துல பிணைப்பு கோணம் உங்களுக்கு 120 டிகிரி இருக்குமானா இருக்காது. ஏன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய தனித்த எலக்ட்ரான்கள் சும்மா இல்லாமல் ஒரு ரிப்பல்ஷன் கொடுக்கும். பாண்டில் இருக்கக்கூடிய இந்த பாண்ட் பேர் எலக்ட்ரானும் இந்த லோன் பேர் எலக்ட்ரானுக்கும் ஒரு ரிப்பல்ஷன் இருக்கும். அப்போ ரிப்பல்ஷன் இருக்கிறதுனால இந்த 2 பாண்டும் என்னாகும் அப்படின்னா சுருங்க ஆரம்பிக்கும். அப்போ 120 டிகிரி இருக்க வேண்டியது எவ்வளோக்கு வருதுன்னா 119 டிகிரிக்கு இங்கே வருது.